ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த, தேவனை நாம் ஆராதிக்க, உயர்த்த நாம் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். ஆன்லைன் மூலமாக நீங்கள் பார்க்கிறீர்கள். தேவ பிரசன்னத்தை அனுபவித்து அவரை இன்னும் நெருங்கி சேர்ந்து அவரை பற்றி கொள்ளுவோம், அவரை ஆராதிப்போம். நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, உம்மை துதிக்கும் துதியை எங்கள் நாவில் தந்தவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவாதி தேவனே, இஸ்ரவேலின் துதிகளில் நடுவே இருக்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக, உதவிகளுக்காக, ஒத்தாசைகளுக்காக, தேவரீர் எங்களுக்கு காண்பித்த மகா பெரிய தயவுக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய உருக்கங்களினால் எங்களை சேர்த்து கொண்ட தெய்வம், உம்முடைய அன்பின் கயிறுகளினால் எங்களை இழுத்து கொண்ட தெய்வம், அநாதி ஸ்நேகத்தினால் எங்களை சிநேகித்து காருண்யத்தினால் எங்களை நிரப்பியிருக்கிற தெய்வமே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். உம்முடைய கைக்குள்ளான ஆடுகளாக, உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளாக, உம்மை பின்பற்றுகிற, உம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களை வைத்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உணர்வை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம், பாவங்களை மன்னித்திருக்கிற தெய்வம், இம்மட்டும் எங்களுடைய எல்லா அக்கிரமங்களை மீறுதல்களை மன்னித்த தெய்வத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் செய்த உதவிகளுக்காக நன்றி ஆண்டவரே. தேவைகளை சந்திக்கிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒருவருக்கே எங்கள் துதிகளை செலுத்துகிறோம். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், அவர் ஒருவரே புகழ்ச்சிக்கு பாத்திரர். சகல துதியும் சகல மகிமையும் ஏற்றுக்கொள்வதற்கு பாத்திராயிருக்கிற தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்தி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை நன்றி செலுத்தி நாம் அவரை பாடி இன்னைக்கு மகிமைப்படுத்துவோம். தேவன் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஐயா, நன்றி 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 ஐயா. சொல்லுமா, நன்றி 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 ஐயா, நன்றி 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 ஐயா, நன்றி 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 ஐயா, நன்றி 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 ஐயா, நன்றி 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 ஐயா. இயேசுவே, நன்றி 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 ஐயா, நன்றி 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 ஐயா, நன்றி 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 ஐயா. யெகோவாயீரே, பார்த்து கொள்வீரே, குறையெல்லாம் நிறைவாக்குவீர், எந்தன் குறையெல்லாம் நிறைவாக்குவீர். சொல்லுவோமா எல்லாரும், யெகோவாயீரே, யெகோவாயீரே, பார்த்து கொள்வீரே,
குறையெல்லாம் நிறைவாக்குவீ, எந்தன் குறையெல்லாம் நிறைவாக்குவீ. நன்றி சொல்லுவோமா? நன்றி 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 ஐயா, நன்றி 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 ஐயா, நன்றி 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 ஐயா, நன்றி 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 ஐயா. யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வம், வியாதிகள் எனக்கில்லையே, இனி வியாதிகள் எனக்கில்லையே. சொல்லுமா எல்லாரும் விசுவாசத்தோம்? யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வம், வியாதிகள் எனக்கில்லையே, இனி வியாதிகள் எனக்கில்லையே. கைகளை உயர்த்தி நன்றி 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 ஐயா, 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 நன்றி 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 ஐயா. யெகோவா ஷம்மா, கூடவே இருப்பீ, தனியாக விட மாட்டீ, என்னை தனியாக விட மாட்டீர். இந்த நாமத்தை சொல்லுவோமா? யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே இருப்பீ, தனியாக விட மாட்டீ, என்னை தனியாக விட மாட்டீ. நன்றி சொல்லுவோமா எல்லாரும் இணைந்து? நன்றி 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 ஐயா, 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 நன்றி 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 ஐயா. கைகளை உயர்த்தி அவர் செய்த நன்மைகள் ஏராளம். நாம் நன்றாக அவைகளை அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு நன்மைகளை செய்ய வல்லமை உள்ளவர். இந்த வருடத்தின் இறுதி நாட்கள்ல நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய நன்மைகளை நாம் நினைப்பதற்கு இந்த மாதம் நமக்கு ஒரு நல்ல ஸ்லாக்கியம். ஆண்டவருடைய நன்மைகள் ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது. கர்த்தருடைய நன்மைகள் தீமைகளை அது நன்மையாக மாற்றுகிற நன்மைகள், சூழ்நிலைகளை அது சாதகமாக்குற நன்மைகள். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறார். அவர் பூரண சற்குணமுள்ள பிதாவாக இருக்கிறார். உம்முடைய நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. என் வாழ்க்கை முழுவதும் நீர் எனக்கு நன்மை செய்து என்னை நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டமான சூழ்நிலைகளை நான் நினைக்காமல் உம்மை நன்றி செலுத்துவதை மாத்திரம் நான் தேர்வு செய்து கொண்டு உம்மை துதிக்கும் துதியை எப்போதே நாவிலை நான் வைத்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கைகளை உயர்த்தி நாம் கேட்போமா? எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. மனதார உம்மை நன்றி செலுத்து, மனதார உம்மை நான் துதிக்கிறேன், மனதார உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என் தேவனே நீர் பெரியவர், என் தேவனே நீர் சிறந்தவர். ஓ, நீர் உம்முடைய கிரியைகளை எனக்கு அனுப்பி நீர் உம்முடைய பலத்தை எனக்கு தந்து எல்லா சூழ்நிலையிலும் என்னை தேற்றுகிற கர்த்தாவே, என்னை ஆற்றுகிற கர்த்தாவே, எனக்கு ஆதரவாக இருக்கிற கர்த்தாவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 103:26 சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் மிக முக்கியமான ஒரு காரணம், நம்முடைய தாழ்வில் நம்மை அவர் நினைத்திருக்கிறார். மரியாள் சொல்லுகிறாள், தாழ்மையில் அடிமையை கண்ணோக்கி பார்த்தீர், வல்லமையுடையவர் மகிமையானவைகள் எனக்கு செய்தீர். அன்னாள் சொல்லுகிறாள், சத்துருக்களுக்கு முன்பதாக என் வாய் திறந்திருக்கிறது, என் கொம்பை நீர் உயர்த்தினீர், தாழ்வில் இருந்தவர்களை நீர் பார்த்தீர், குப்பையில் இருந்தவர்களை நீர் உயர்த்துகிறீர், சிறியவனை புழுதியிலிருந்து நீர் தூக்கி விடுகிறீர். நம்முடைய நிலைமையும் படுமோசமாக இருந்த சமயத்தில் தேவன் நம்மை நினைவு கூர்ந்தார் அல்லவா? நன்றியோடு நாம் அவரை துதிப்போமா? என் தாழ்வில் என்னை நினைத்த தெய்வமே சொல்லி நாம் அவரை பாடுவோம். ஹல்லேலூயா. தாழ்வில் நினைத்த கர்த்தரை நாம் உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே, நன்றியாலே துதித்திடுவே. என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே, நன்றியாலே துதித்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். சொல்லுவோமா? எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. கடந்த நாட்கள் கண்ணின் மணி போல் கருத்துடன் நீ காத்தீரே. கடந்த நாட்களின் கண்ணின் மணி போல் கருத்துடன் நீர் காத்தீரே. கடந்து வந்த பாதையில் தினமும் காரம் பிடித்து அதிசயமா. கடந்து வந்த பாதையில் தினமும் காரம் பிடித்து அதிசயமா. இயேசுவே இரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறேன். இயேசுவே இரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். சொல்லுங்க எல்லாரும். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். கழுகை போலும் சிறகின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே. கழுகை போலும் சிறகின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே. வழிகளில் நான் இடறி விழாமல் கருணை
என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவே. இசையா எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவே. உலகம் என்னை கைவிட்ட போது கிருபையால் என்னை தாங்கினீரே. உலகம் என்னை கைவிட்ட போது கிருபையால் என்னை தாங்கினீரே. மனிதர் யாவரும் மறந்திட்ட போது மறவாமல் என்னை நினைத்தவரே. மனிதர் யாவரும் மறந்திட்ட போது மறவாமல் என்னை நினைத்தவரே. இயேசுவே இரட்சகா ஆசையோடே வாழ்த்துகிறேன். இயேசுவே இரட்சகா ஆசையோடே வாழ்த்துகிறேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவே. என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே நன்றியாலே துதித்திடுவே. என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே நன்றியாலே துதித்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவர் உந்தன் நாமம் உயர்த்திடுவே. நீர் பெரியவராக இருந்து எல்லாவற்றிலும் மேலாக உம்முடைய அதிகாரத்தை எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்தி எங்களை காப்பாற்றுகிற தெய்வம், நியாயம் செய்கிற கர்த்தர், நீதி செய்கிற கர்த்தர். உம்முடைய நன்மைகளை நாங்கள் விவரிக்க போனால் அவைகளை சொல்லி சொல்லி எங்களுடைய வாழ்க்கை பத்தாது ஆண்டவரே. எங்கள் ஆயுசு காலம் பத்தாது. நன்றி நிறைந்த இருதயத்தை நாங்கள் கைவிடாமல் நன்றி உணர்வை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். இந்த ஆராதனையில் நன்றி உள்ள சிந்தையை நாங்கள் காத்து கொள்ளுகிறோம். முறுமுறுப்புகள், கசப்புகள், பகைகள், விரோதங்களை நாங்கள் உமக்கு உண்பதாக வைத்து விடாதபடி நீர் சகலத்தையும் எங்களுடைய நன்மைக்காகவே செய்கிறீர் என்பதை அறிந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். பாடுவோமா? காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. சொல்லுங்க. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள்
அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உண்மையா சொல்ல போனா எப்படி நன்றி சொல்றது நமக்கு தெரியாது. அவ்வளவு நன்மைகள் அவர் செய்திருக்கிறார். தொடர்ந்து நமக்கு அவர் நன்மை செய்வார். சேர்ந்த இந்த பாடலுடைய வரிகளை உணர்ந்து பாடலை பாட வேண்டும் என்று அல்ல, உணர்ந்து பாடி ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தி ஆண்டவருடைய பாதத்தை நாம் நினைத்து பாடுவோம். வருடம் முழுவதும் நம்மை நடத்தி வந்த பாதை நினைத்து பாடுவோம். அவருடைய பாதங்களை பற்றி கொள்வோம். உண்மையான நன்றி தெரிவிப்பை நாம் ஆண்டவரிடத்தில் செலுத்தி விட்டால் நம்முடைய சூழ்நிலைகள் மேல ஒரு நல்ல கிருபையை கர்த்தர் அனுப்பிடுவார். பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலையில் கர்த்தரை துதித்த போது கட்டுகள் அவிழ்ந்தது மாத்திரமல்ல, அந்த சூழ்நிலையே மாறிவிட்டது. சிறைச்சாலை தலைவன் அவனுக்கு ஒரு பெரிய சமாதானம், ரட்சிப்பு அவனுக்கு வந்தது. துதிக்கிறவர்கள், நன்றி செலுத்துகிறவர்கள் தங்கள் சூழ்நிலையில அவர்கள் எல்லாவற்றையும் சாதகமாக்கி கொள்ளுவார்கள். சேர்ந்து பாடுவோமா எல்லாரும்? ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. சொல்லுங்க எல்லாம். நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. இசையா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டே. பாடுவோம். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மை
அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. இயேசையா, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. இருதயத்தில் கைவை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆண்டு சொல்றார், இனியும் நான் உன்னை தாங்குவேன், சுமப்பேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 103வது சங்கீதம் நாம் எடுத்துக்கொள்வோம். 733வது பக்கம் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியா என்றென்றைக்கும் இருக்கும். அவருடைய உடன்படிக்கை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஆத்துமா தேவனை நம்பி இருக்கிறது. அவருடைய கிருபைகளை பற்றி கொண்டிருக்கிறது. நம்முடைய நோய்களை எல்லாம் நீக்கி அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து பாவத்துக்கு சரி கட்டாம பாவத்தை விளக்குனது மட்டுமல்ல, பாவத்துக்கு ஒரு மிகப்பெரிய தூரத்தை உண்டாக்கி அதை தூக்கி எறிஞ்சிட்டாரு. தகப்பனை போல் அவர் மாறி இருக்கிறார். அவரை பற்றி கொள்வோமா? அவருடைய கிருபைகளை நினைப்போமா? நம்முடைய ஆத்துமா இப்பொழுது அவரை சார்ந்து கொள்ளும்படி செய்வோமா? தினந்தோறும் காலையில் அவர்கிட்ட போய் ஆத்துமாவை அவருக்கு முன்பதாக நாம் சமர்ப்பித்து தேவ பிரசன்னத்துல நம்முடைய ஆத்துமாவை விட்டு கொடுப்போமா? தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, பாவங்களை மன்னித்து
என் நோய்களை குணமாக்கினீர், பாவங்களை மன்னித்தீர், என் நோய்களை குணமாக்கினீர், என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டீர், என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டீர். சந்தோஷமே சமாதானமே என் வாழ்வில் நீரே தந்தீர். சொல்லுமா, சந்தோஷமே சமாதானமே என் வாழ்வில் நீரே தந்தீர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. சீயோனில் வாசம் செய்யும் உன்னத தேவனே, சீயோனில் வாசம் செய்யும் உன்னத தேவனே, கூப்பிடும் போது கனிவாய் பதிலளிப்பீர், கூப்பிடும் போது கனிவாய் பதிலளிப்பீர். சந்தோஷமே சமாதானமே என் வாழ்வில் நீரே தந்தீர். சந்தோஷமே சமாதானமே என் வாழ்வில் நீரே தந்தீர். பாடுவோமா எல்லாரும்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளமே ஏராளமே, என் கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளமே ஏராளமே. நன்றியால் துதித்து மகிழ்ந்து பாடிடுவே, நன்றியால் துதித்து மகிழ்ந்து பாடிடுவே. சந்தோஷமே சமாதானமே என் வாழ்வில் நீரே தந்தீர். சந்தோஷமே சமாதானமே என் வாழ்வில் நீரே தந்தீர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். பரலோக தேவனே, உடைய வார்த்தை நீர் எங்கள் மத்தியிலே பேச போகிறீர். உடைய வார்த்தையின் மூலம் வருகிற தேவனுடைய பலன், தேவனுடைய சத்துவம் எங்களை நிரப்பட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சபையும் நினைவு கூறும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கூடி வந்திருக்கிறவங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே வீடுகளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் நம்முடைய எல் பெத்தேல் ஏஜி சபையின் மூலமாக
தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு அதன் நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி, கர்த்தரை ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 150 சங்கீதம் முதல் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய வெறுவை பார்த்து அவரை துதியுங்கள் என்று இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா என்று கர்த்தரை மகிமைப்படுத்தி தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். இந்த சங்கீதம் 150 சங்கீதம், இதில் இருக்கக்கூடிய 6 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் கர்த்தரை துதிப்பதை பற்றி மாத்திரமே இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது. 150 சங்கீதம். இந்த சங்கீதத்தை நாம் படிக்கும் பொழுது முதல் சங்கீதத்தில் நாம் படிக்கிறோம். 150 சங்கீதம் முதல் வார்த்தையை படிக்கிறோம். அல்லேலூயா, தேவனே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய வெறுவை பார்த்து அவரை துதியுங்கள். 2வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய வல்லமையை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்தின அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். 3வது வசனம் சொல்லுகிறது, எக்கால தோனியோடு அவரை துதியுங்கள், வீணையோடு சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். 4வது வசனம் சொல்லுகிறது, தம்புரோடும் கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் திங்களோடும் அவரை துதியுங்கள். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஓசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள். கடைசியாக அந்த வசனம் சொல்லுகிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, அல்லேலூயா என்று முடிகிறது. ஆக கர்த்தரை துதியுங்கள், துதியுங்கள், துதியுங்கள் என்று இந்த 150 சங்கீதத்தில் இங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த வசனங்களை சுட்டி காட்டுகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிற நாம் எப்பக்கத்திலும் நெருக்கங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் நம்மை சூழ்ந்து நிற்கிறது. நித்தம் ஒரு பெரிய துர்செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. மனிதனுடைய இருதயங்கள் கலங்கின வண்ணமாக இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களில் அநேகர் அங்குங்குமாக ஓடி பல நன்மைகளை பெற வேண்டும் என்று விரும்பினாலும் பெற முடியாதபடி அலசடிப்பட்டு அங்கலாய்த்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற மனிதர்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. நம் தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் பூமியிலையும் அவர் எப்பொழுதும் நம் மத்தியில் இருக்கிறவராகவே இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் அதிகமாக சார்ந்திருந்து அவரை நம்மை விட்டு விலகி போகாதபடி அவர் நம்மோடு கூட இருந்து சதா காலங்களிலும் நமக்கு ஆண்டவர் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய ஜெபங்களையும் அவர் கேட்டு நமக்கு நன்மையான காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருக்கு பிரியமான துதிகளையும் ஸ்தோத்திரத்தையும் எப்பொழுதும் நாம் செலுத்த வேண்டும். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல செய்தி, கர்த்தரை துதியுங்கள். எக்காலத்திலும் நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை துதிப்பது தான் மிக மிக மேன்மையானது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அநேக நன்மைகளை அடைய வேண்டுமானால், கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நாம் அதிகமாக கர்த்தரை துதிக்க வேண்டும். அதனால தான் சங்கீதம் 34:1 சொல்லுகிறது, நான் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதம் 34:1 நாம் அப்படி படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பூச்சக்கரத்தில் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம்,
கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதான காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களோ என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனம் என் துதியை சொல்லுகிற ஜனம் என்று ஆண்டவர் உரிமையோடு சொல்லுகிறார். மற்ற ஜனங்களை பார்க்கிலும் இந்த ஜனம் என் துதியை சொல்லி வருகிற ஜனம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மில் அதிகமாய் பிரியப்படுகிறதற்கு காரணம், நமக்குள்ளே அவர் வசிக்கிறதற்கு காரணம், நம்மை விட்டு அவர் விலகி போகாதிருப்பதற்கு காரணம், நம்முடைய வேண்டுதலை எல்லாம் அவர் கேட்கிறதற்கு காரணம், நாம் துதிக்கிற ஜனங்களாய் இருப்பதினாலே, எக்காலத்திலும் நாம் அவரை துதிக்கிறவர்களாய் இருப்பதினாலே, நாம் எப்பொழுதும் அவரை துதித்து துதித்து அவரை நாம் கனம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் உரிமை பாராட்டி சொல்லுகிறார், என் ஜனம் என்று சொல்லுகிறார். என் ஜனம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை துதிக்கிற ஜனம் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது, கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது கிருபை பெருகுகிறது என்று பவுல் சொல்லுகிறார். கிருபை யாருக்கு அதிகமாய் பெருகுகிறது என்றால், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களுக்கு, துதிக்கிறவர்களுக்கு. இந்த நாட்களில் அதிகமான கிருபை நமக்கு வேண்டும். கிருபை இல்லாட்டினா இந்த உலகத்தில் நாம் எதையுமே செய்ய முடியாது. தேவனுடைய கிருபை நமக்கு அளவில்லாமல் கொடுக்கப்பட வேண்டும். எல்லா காரியத்திலும் தேவனுடைய கிருபை நமக்கு வேண்டும். அதைத்தான் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 4:15 அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அவருடைய கிருபை தேவனுடைய பிள்ளைகளை பெருகுகிறது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். அங்கே நாம் பார்க்கிறோம், அங்கே கேருபீன்கள் சேராபீன்கள் இரவும் பகலும் அவரை ஓய்வின்றி கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர் என்று ஓயாதபடி அவரை துதித்து ஸ்தோத்திரிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவனை ஸ்தோத்திரித்து துதிக்கிறதினாலே தேவ மகிமை, தேவ பிரசன்னம் அளவில்லாமல் பரலோகத்தை நிரப்புகிறதை பார்க்கிறோம். நாம் இருக்கிற இடங்களிலே தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அவருடைய மகிமையும், தேவனுடைய பிரசன்னம், அவருடைய சமூகமும் அளவில்லாமல் நம்மத்தில் வெளிப்பட வேண்டுமானால், தேவனுடைய கிருபை நாம் என்னாலும் பெற்று அனுபவிக்க வேண்டுமானால், நாம் ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்க வேண்டும், அதிகமாய் துதிக்க வேண்டும். இந்த கால வேளையில் இந்த செய்தியை கேட்குற அன்பான சகோதரனை, சகோதரியே, உன் வாழ்க்கையில் இந்த வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்குள் வாருங்கள். கர்த்தரை ஸ்தோத்திரித்து நீங்கள் கிருபையில் பெருகுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா தடுமாற்றங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். எப்பொழுதும், எந்த சமயத்திலும், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்கள். கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்திரித்து கொண்டே இருங்கள். ஆண்டவர் உங்களை விட்டு விலகி போகவே மாட்டார். இந்த வருடம் 12 மாதம் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தர், இந்த 12 மாதமும் ஆண்டவர் முன்னும் பின்னும் இருந்தார். 12 மாதம் ஒரு தாயை போல், தகப்பனை போல் நம்மை ஏந்தி சுமந்து தாங்கி தப்பிவித்து நம்மை பாதுகாத்தார். நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்தார். இன்றைக்கு நாம் உயிரோடு இருப்பது தேவனுடைய கிருபை. ஆகவே நாம் நன்றியுள்ள இருதயமுள்ளவர்களாய் தேவனை அதிகமாய் சார்ந்து கொண்டு கர்த்தரை துதிப்போம். எப்பொழுதும் துதிப்போம். எப்பொழுதும் தேவனை துதித்து ஸ்தோத்திரித்து அவருடைய பாதபடியில் பணிவோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. அன்பான சகோதரனை, சகோதரியே, கர்த்தரை துதிப்பதை குறித்து வேதாகமத்தில் பலவிதமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் படிப்பனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை எப்படி துதிக்க வேண்டும், எப்படி ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று வேதத்தில் பல வழிவகைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் இல்லாமல் இருந்தாலும் நான் இரத்தன சுருக்கமாக 3 குறிப்புகளை உங்களுக்கு முன்னே வைக்க விரும்புகிறேன். கர்த்தரை எப்படி துதிக்க வேண்டும், கர்த்தரை எப்படி ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று ஒரு 3 விதமான குறிப்புகளை நான் உங்களுக்கு முன்னே வைக்க விரும்புகிறேன். லேவியராகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம்
29வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவர்கள் மனப்பூர்வமாய் அதை செலுத்த வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. முதலாவது கர்த்தரை எப்படி ஸ்தோத்திரிக்க வேண்டும், எப்படி துதிக்க வேண்டும் என்று நாம் பார்ப்போமானால், நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போதெல்லாம் மனப்பூர்வமாக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இதை முக்கியமாக உங்கள் மனசில் நீங்கள் வைத்து கொள்ளுங்க. தேவனுக்கு நாம் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். அரகுற மனதில் எதையும் நாம் செய்யவே கூடாது. அதிலும் விசேஷமாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறது, கர்த்தரை துதிக்கிறது என்பது மனப்பூர்வமாக அதை செய்ய வேண்டும். ஏதோ சொல்கிறாங்க அதுக்காக முணுமுணுக்கக்கூடாது. ஏதோ சொல்கிறாங்கங்கிறதுக்காக எல்லாரோடையும் சேர்ந்து நீங்களும் உங்கள் சத்தத்தை எழுப்பக்கூடாது. ஏதோ சொல்லுகிறார்கள் என்பதற்காக, கடமைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கக்கூடாது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் உண்மையான ஸ்தோத்திரமும் துதியும் உன் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நீ மனப்பூர்வமாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், மனப்பூர்வமாக தேவனை துதிக்க வேண்டும். அதைத்தான் நீங்கள் முக்கியமாக கற்றுக்கணும். கர்த்தரை நீங்கள் துதிக்கும் போதெல்லாம், தேவனை ஸ்தோத்திரிக்கும் போதெல்லாம் நீங்கள் மனப்பூர்வமாக அதை நீங்கள் செய்ய வேண்டும். கர்த்தர் அதைத்தான் விரும்புவார். கர்த்தரை மனப்பூர்வமாக ஸ்தோத்திரித்து மனப்பூர்வமாக தேவனை மகிமைப்படுத்த நாம் ஒருபோதும் மறந்து போகவே கூடாது. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மனம் இருந்தால் மார்க்கம் இருக்குன்பாங்க. மனம் இருந்ததுன்னா மார்க்கம் இருக்கு. அதே போல் முழு மனதோடு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். எத்தனையோ நன்மை செய்தார் ஆண்டவர். ஆண்டவர் செய்த நன்மைகளை கணக்கிட்டு பார்க்க முடியாது. கர்த்தர் எத்தனையோ நன்மைகள் இந்த வருடத்தில், இந்த 12 மாதங்கள் நம்முடைய பிள்ளைகள் நடுவில், குடும்பத்தில், நம்முடைய தொழிலில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் எண்ணிக்கை கடங்காத பெரிய காரியங்களெல்லாம் செய்திருக்கிறார். அவர் விரும்புகிறது என்ன? நம்மிலிருந்து ஒரு துதி, நம்மிலிருந்து ஒரு ஸ்தோத்திரத்தை விரும்புகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் அங்கே மிகுந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களோ என் துதியை சொல்லி வருவார்கள். எப்படி சொல்லுவாங்க? மனப்பூர்வமாய் சொல்லுவார்கள். மனப்பூர்வம். நான் கர்த்தருக்கு எதை செஞ்சாலும் மனப்பூர்வமாக செய்யணும். கடமைக்காக செய்யணுங்கிறதுக்காக, ஏதோ ஒருத்தவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக, இதை செஞ்சாதான் நமக்கு இது கிடைக்குங்கிறதுக்காக அல்ல. கர்த்தருக்கு முன்பாக அவர் செய்த நன்மைகளெல்லாம் எண்ணி பார்த்து, அவர் நமக்கு பாராட்டின அன்பை எண்ணி பார்த்து, ஆண்டவர் நமக்கு செய்து வந்த ஒவ்வொரு நன்மைகளை எண்ணி பார்த்து மனப்பூர்வமாக நாம் அவருக்கு நாம் துதிகளையும் ஸ்தோத்திரத்தையும் நாம் அவருக்கு செலுத்த வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் நல்ல பலனோடு ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை அதிகமாய் காணப்பட வேண்டும் என்றால், மனப்பூர்வமாக நாம் ஆண்டவருக்கு துதியும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்த வேண்டும். அதே போல் ஆலயத்துக்கு செல்லும் போதெல்லாம் ஆண்டவர் மேல் அதிக அன்புள்ளவர்களாக, ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் தேவன் மேல் அன்புள்ளவர்களாக போகணும். ஆலயத்துக்கு எல்லாரும் போகிறாங்க, நம்மளும் போகிறோம். ஆனால் தேவன் மேல் ஒரு அன்பு, கர்த்தர் மேல் அலாதி ஒரு அன்பு நமக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அன்பு, அப்படிப்பட்ட நல்ல ஒரு உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது நமக்கு அவசியம். ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் ஒரு அன்போடு நாம் செல்ல வேண்டும், மனப்பூர்வத்தோடு நாம் செல்ல வேண்டும். அதனால தான் 122ஆம் சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, எருசலேமிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேலுக்காக சாட்சியாக, எருசலேமிலே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கோத்திரங்கள் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்க போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? 122ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்க அங்கே போகும் அப்படின்னு எழுதியிருக்கு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஏன் போறீங்க அப்படின்னு கேட்டால், நான் தேவன் மேலே இருக்கிற அன்பினால் ஆலயத்துக்கு போகிறேன், நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க நான் ஆலயத்துக்கு போகிறேன், இந்த ஸ்தோத்திரத்தை நான் மனப்பூர்வமாக செலுத்த நான் ஆலயத்துக்கு போகிறேன். நான் ஆலயத்துக்கு ஆராதனைக்கு போகும்போதெல்லாம்
கடமைக்காக நான் எழுந்து போகவில்லை. நான் ஆலயத்துக்கு போய் அந்த ஆலயத்தில் நிற்கும் போதெல்லாம் முழு மனதோடு கர்த்தரை ஸ்தோத்திரித்து நிற்கிறேன். தேவனுடைய கிருபை என் வாழ்க்கையில் அதிகமாய் பெருகுகிறது. தேவனுடைய வல்லமை நான் அனுபவிக்கிறேன். காரணம், நான் மனப்பூர்வமாக நான் அதை செலுத்துகிறேன். தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லும் போதெல்லாம் மனப்பூர்வமாக அன்பு செலுத்துகிறேன், அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படிப்பட்ட ஜனங்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இது முதலாவது குறிப்பு. இரண்டாவது குறிப்பு, தேவனை ஸ்தோத்திரிக்கிறவர்கள், தேவனை துதிக்கிறவர்களுக்கு இரண்டாவது தேவன் கொடுக்கிற ஒரு காரியம். சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு ஒரு பொருத்தனைகளை செலுத்து அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை இட்டு நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், கர்த்தருக்கு நீங்கள் பொருத்தனையை செலுத்த வேண்டும். நீங்கள் பொருத்தனை செய்தீர்கள், அதை நீங்கள் மறந்து போகாதீங்க. எத்தனையோ பொருத்தனைகளை நீங்கள் செய்திருப்பீர்கள், ஆனால் அந்த பொருத்தனையை நீங்கள் நிறைவேற்றவில்லை. கர்த்தரிடத்தில் நீங்கள் செல்லும்போது மன உற்சாகத்தில் வசனத்தை கேட்டபோது, உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்தபோது, உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்த போது நீங்கள் செய்த பொருத்தனைகள் நீங்கள் மறந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு பொருத்தனை செய்தால் அதை நாம் நினைவூர்ந்து அதை ஏற்ற காலத்தில் செலுத்திவிட வேண்டும். பொருத்தனையை செலுத்த வேண்டும். சிலருக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. ஆபத்து நீங்கிடுச்சுன்னா அப்புறம் இப்போ அவங்க எப்பொழுதும் போல் அவங்க போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்லுகிறார், அதே நேரத்தில் உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து என்று சொல்லுகிறார். அநேகர் உற்சாகத்தில் பொருத்தனை பண்ணுவாங்க, வாய் திறந்து சொல்லிடுவாங்க, நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்வேன், கர்த்தருக்காக என்ன நான் விட்டு கொடுப்பேன், கர்த்தருக்காக நான் இப்படி போவேன் இப்படி வருவேன் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் செய்ய மாட்டாங்க. பொருத்தனையை செலுத்துகிற நேரம் அவங்களுக்கு இருக்காது. அநேகர் செய்கிற ஒரு தவறு, பொருத்தனை செய்ய தெரியுது, ஆனால் அதை நிறைவேற்ற தெரியல அநேகரால். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள் கர்த்தருக்கு பொருத்தனையை செலுத்த வேண்டும். அப்போ தான் ஆண்டவர் மேலே அதிகமான பிரியமும் அதிகமான இரக்கமும் அவரிடத்திலிருந்து வெளிப்படும். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் படிக்கிறோம். யோனா மீன் வயிற்றில் இருந்தபோது, மீன் வயிற்றில் இருந்தவன் கஷ்டப்பட்ட போது, மீன் வயிற்றிலேயே ஒரு கால் தான் மரித்து விடுவேனோ என்ற நிலையில் அந்த சமுத்திரத்தின் ஆழத்தில் அவன் இருந்தபோது, ஒரு இக்கட்டான ஒரு வேதனையான நேரத்திலே அந்த ஊழியக்காரன் அகப்பட்டு கொண்ட போது, கர்த்தருக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்றாதபடி சுய சித்தம் செய்கிறவனாய் தேவனை மறந்து தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி தனக்கு பிரியமான இடத்தை தேடி போய் கப்பலின் அடித்தட்டிலே படுத்து நித்திரை செய்ய பிரியப்பட்டவனாய் கர்த்தரை மறந்து, அழைப்பை மறந்து, தேவனுடைய கிருபையை மறந்து, ஆண்டவரை உதாசீனப்படுத்தி அவன் தேவனுக்கு புறமுதுகு காட்டி சென்றபோது, அவன் பயங்கரமான ஒரு தண்டனைக்குள்ளே போன போது, கப்பலில் இருந்து அவன் தூக்கி வீசப்படுகிறான். கப்பலில் இருந்து அவனை தூக்கி எறிகிறார்கள் சமுத்திரத்தின் ஆழத்தில். ஆனாலும் தேவனுடைய இரக்கம், ஒரு சுறாமீனை தேவன் அனுப்பி யோனாவை தேவன் பத்திரமாய் பாதுகாத்து தன்னுடைய வேலையை செய்வதற்கு, அவனை அபிஷேகித்து அவனை வழிநடத்துவதற்கு, தேவன் அவனை பாதுகாப்பதற்கு அந்த நடுக்கடலிலே ஒரு சுறாமீனை தேவன் அவன் பக்கத்தில் அனுப்பினார். அது வாய் திறந்து அவனை விழுங்கினது. அந்த சுறாமீனுக்குள் அவன் 3 நாட்கள் இருந்தான். அந்த 3 நாட்கள் அவன் மிகுந்த வேதனைப்பட்டு இருக்கக்கூடும், மிகுந்த வியாகுலப்பட்டு இருக்கக்கூடும், மிகுந்த துயரத்துக்குள்ளாக இருந்திருக்கக்கூடும். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவன் சொல்லுகிறான், மாயையை நம்பி கிருபையை போக்கடிக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர்
மாயையான இந்த உலகத்தை நம்பி, மாயையான காரியங்களை நம்பி கிருபையை இழந்து போகிறார்கள். அதைத்தான் யோனா சொல்லுகிறான். யோனா இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். யோனா 2:9 நீங்க படிச்சீங்கன்னா, நானோ வெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். ஆண்டவரே என்னை ரட்சியும், இந்த அகாலமான ஆழத்தில் நான் தவிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் சுறாமீனுடைய வயிற்றில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே என்னை ரட்சியும், எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாரும். உம்முடைய ஊழியத்தை நான் இழந்து போய்விட்டேன், உம்முடைய அழைப்பை விட்டு நான் ஓடி போய்விட்டேன், உம்முடைய முகத்தை விட்டு நான் ஓடினேன். ஆனாலும் இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய மகிமையான முகத்தை பார்க்கிறேன். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று அவன் தேவனை துதித்தான். துதியின் சத்தத்தோடு அவன் பெரிய சத்தமிட்டான். மீன் வயிற்றுக்குள்ள அவன் துதியின் சத்தத்தை எழுப்பினான். அவன் தேவனை துதிக்கிற இடம் எப்பேற்பட்ட இடம் பாருங்க. கடலின் ஆழம், மீனின் வயிறு, எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை பாருங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து அந்த யோனாவை தேவன் கரைக்கு கொண்டு வந்து அவனை மறுபடியுமாக ஊழியம் செய்ய வைத்து அந்த பட்டணத்தில் இருக்கிற அனைவரையும் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்து கர்த்தர் தான் நினைத்ததை சாதித்தார். சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் யோனாவினுடைய மனதை மாற்றினார், அவனுடைய முரட்டுத்தனத்தை மாற்றினார், அவனுடைய கீழ்ப்படியாமை மாற்றினார். அவனுக்குள்ளே அவன் ஆண்டவருடைய அழைப்பை விட்டுட்டு, ஆண்டவருடைய முகத்தை விட்டுட்டு, தேவ சமூகத்தை விட்டுட்டு, தேவ இரக்கத்தை விட்டுட்டு ஓடினாலும் அவன் துதிக்கிறத விடலை, ஸ்தோத்திரிக்கிறத விடலை. அந்த தேவ மனிதன் தன் இக்கட்டான நேரத்திலும் தன்னுடைய இயலாமையுள்ள நேரத்திலும் அவன் கர்த்தரை நோக்கி அபயமிட்டு கதறி கெஞ்சுகிறான். கர்த்தாவே என்னை ரட்சியும், கர்த்தாவே என்னை ரட்சியும் என்று அபயமிட்டான், துதித்தான், ஸ்தோத்திரித்தான். கர்த்தர் அவன் இன்னொன்று சொல்றான், நானோ வெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன்னு சொல்றான். பொருத்தனை பண்றான் யோனா, ஆண்டவருக்கு பொருத்தனையை செலுத்துவேன்னு சொல்றான். துதிக்கிறான், ஸ்தோத்திரிக்கிறான், கதறான், கத்துறான், ரட்சியும் கர்த்தாவே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் போராடினான். கர்த்தர் யோனாவுடைய ஆபத்திலிருந்து அவனை மீட்டு கர்த்தர் காத்தார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த புது வருடத்துக்குள்ளே நீ போகும் பொழுது கர்த்தருடைய சித்தத்தை விட்டு, தீர்மானத்தை விட்டு, நோக்கத்தை விட்டு விலகி ஓடாத. கர்த்தருடைய ஊழியத்தை உன்னால் முடிஞ்ச அளவு செய். கர்த்தருக்கு முன்பாக நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னை நீ ஒப்பு கொடுக்க முடியுமோ அவ்வளவாய் ஒப்பு கொடு. கர்த்தரை விட்டு விலகாத. யோனாவுக்கு வந்த அந்த பயங்கரமான சூழ்நிலையில் அவன் கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறான், என்னை ரட்சியும் ஆண்டவரே, நான் உமக்கு பொருத்தனை செலுத்துவேன் என்று சொல்லி துதித்து ஸ்தோத்திரித்து அவன் கரையிலே கொண்டு வந்து விடப்பட்டான். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, மீன் வயிற்றில் இருந்த யோனா கரைக்கு வந்தான், ஊழியம் செய்தான். மறுபடியுமாய் தேவனிடத்திலே அவன் செல்வாக்கு பெற்றான். காரணம், கர்த்தரை துதித்தான், ஸ்தோத்திரித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் உன்னதமானவருக்கு பொருத்தனையை செலுத்தினான். மூன்றாவது, கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது, மூன்றாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரணம், உதார குணத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரித்து துதிக்க வேண்டும். உதார குணம் நமக்கு இருக்கணும். கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், நான் துதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல உதார குணம் இருக்கணும். அதைத்தான் 2 கொரிந்தியர் 9:11 நாம் படிக்கிறோம். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும் மிகுந்த உதார குணத்தினாலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருப்பீர்களாக அப்படின்னு பவுல் எழுதுறார். மறுபடியும் படிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9:11 தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும்
மிகுந்த உதார குணத்தினாலே நீங்கள் எவ்விதத்தினாயிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாய் இருப்பீர்களாக என்று பவுல் சொல்லுகிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள் உதார குணமுள்ளவர்களாய் இருப்பார்கள். இதை நீங்கள் மறக்காதீங்க. கர்த்தரை தான் ஸ்தோத்திரிக்கிறேன், நான் துதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய குணம் இருக்கு பாருங்க, அது ஒரு நல்ல குணம், நல்ல சுபாவம். கர்த்தர் அவங்களுக்கு நல்ல சுபாவத்தையும் நல்ல குணத்தையும் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறதுனால தான் அவங்களால கடவுளை அதிகமாக துதிக்க முடியுது, கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்க முடியுது. அவங்களுக்கு நல்ல உதார குணம் இருக்கிறது, நல்ல சுபாவம் இருக்கிறது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை கேட்கிறேன் தேவனுடைய பிள்ளையே, உனக்குள்ளே ஒரு நல்ல உதார குணம் உண்டு, உனக்குள்ளே ஒரு நல்ல சுபாவம் உண்டு. உனக்குள்ளே இருக்கிற நல்ல உதார குணத்தையும் உன்னுடைய நல்ல குணத்தையும் கர்த்தர் கண்டு உன்னை ஆண்டவர் இந்த நாட்களிலே துதிக்கிறவனாய் ஸ்தோத்திரிக்கிறவனாய் கர்த்தர் தனக்கு முன்னே வைத்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உனக்குள்ளே ஒரு நல்ல உதார குணத்தை, நல்ல சுபாவத்தை கர்த்தர் உனக்கு கையெழுத்து இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சுபாவம் உடையவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உதார குணமுடையவர். அவரை தேடி வந்த ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளினதில்லை. ஏழை எளிய மக்கள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், பசியிலும் பட்டியலும் கிடக்கிறவர்கள், வியாதிப்பட்டவர்கள், குருடர்கள், செவிடர்கள், சப்பானிகள், முடவர்கள் அவரை தேடி வந்தபோது, ஏழை எளிய மக்கள் அவரை தேடி வந்தபோது, சமுதாயத்தில் வாழ வழி தெரியாதபடி இருளின் பள்ளத்தாக்கில் கடந்தவர்கள், மரண இருளிலே அகப்பட்டவர்கள், வாழ்க்கை வாழ முடியாதவர்கள், திக்கற்றவர்கள், எளியவர்கள், விதவைகள் அவரை தேடி ஓடி வந்தபோது அவருடைய உதார குணம், அவருடைய நல்ல சுபாவம் அவர்களை அரவணைத்து கொண்டார். அவரை தேடி நாடி வந்த ஒருவரையும் ஆண்டவர் புறம்பே தள்ளவில்லை. அவர்கள் எல்லாருக்கும் உதவி செய்தார். இந்த கிறிஸ்துமஸ் நாள் வந்து விட்டது. பரலோகத்தில் இருக்கிற பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உதார குணமாய் தன்னுடைய மிகுந்த அன்பினால் இந்த உலகத்தின் மேல், உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்கள் மேல் அவர் வைத்த அன்பு, அவருடைய இரக்கத்தினால் தன்னுடைய சொந்த மகனை உதார குணமாய் நல்ல சுபாவமுடையவராய் பிதா தன் மகனையே சிலுவையில் அர்ப்பணித்தார். கிறிஸ்துமஸ் ஆராதனையில் நாம் அதைத்தான் பார்க்கிறோம். 5000 பேருக்கு ஆண்டவர் உணவளித்தார். இருந்தது கொஞ்சம் மீன், கொஞ்சம் அப்பம். சாப்பிட்டவர்கள் ஏராளம். மீதம் எடுத்தது 12 கூடை. கர்த்தர் பிரமிக்கத்தக்க அற்புதம் செய்தார். காரணம், பசியாயிருக்கிற மக்கள். இன்றைக்கும் கர்த்தர் வியாதிப்பட்டு கிடக்கிற மக்களுக்கு மத்தியில் இருக்கிறார். வியாதி கட்டு கிடக்கிற மக்கள், கடன்பட்டு கிடக்கிற மக்கள், வாழ வழி தெரியாத மக்கள், அல்லும் பகலும் வேதனைப்பட்டு வாழ முடியாதபடி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நடுவிலே கர்த்தருடைய உதார குணம், அவருடைய நல்ல சுபாவம் இன்றைக்கு வெளிப்படுகிறது. ஆகவே தான் கர்த்தரை துதிக்கிறவர்கள், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்கள், மூன்றாவது கர்த்தர் விரும்புகிறார், உனக்குள்ளே ஒரு நல்ல உதார குணம், உனக்குள்ளே நல்ல சுபாவம் இருக்கணும். உன்னை தேடி வருகிற ஏழைகளுக்கு நீ உதவி செய்யணும். உன்னை தேடி வருகிற ஏழை மக்களுக்கு நீ சுவிசேஷ அறிவிக்கணும். உன்னை தேடி வருகிற, உன் அண்டையில் வருகிற திக்கற்றவர்கள், வேதனையிலும் கண்ணீரிலும் பிரச்சனையில் இருக்கிறவர்களை நீ பார்த்து அவர்களுக்காக நீ கண்ணீர் வடித்து ஜெபிக்க வேண்டும். அவர்களை சபைக்கு கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். நீ கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறது உண்மையானால், தேவனை துதிப்பது உண்மையானால், உன்னுடைய உதார குணம், உன்னுடைய நல்ல சுபாவத்தை தேவன் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உதார குணம் உள்ள ஆத்துமா செழிக்கும் என்று நீதிமொழிகள் 11:25 படிக்கிறோம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று
நீதிமொழிகள் 11:25 நாம் படிக்கிறோம். நம்முடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்றால், நம் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொன்னால், நாம் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்றால், நாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பத்தையும் நினைவு கூறணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சமுதாயத்தையும் நாம் நினைவு கூறணும். எல்லாருக்காக நாம் ஜெபிக்கணும். எல்லாருக்கும் நாம் உதவி செய்யணும். எல்லாருக்காக நாம் பரிந்து பேசணும். எல்லாருக்கும் நான் நன்மை செய்யணும். கர்த்தரை துதிப்பவர்கள், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்கள், உதார குணமுள்ளவர்களும் நல்ல சுபாவம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். 3 விதத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். முதலாவது, கர்த்தரை மனப்பூர்வமாய் அவரை ஸ்தோத்திரியுங்கள். இரண்டாவது, உங்கள் பொருத்தனைகளை செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். மூன்றாவது, உதார குணத்தோடு நல்ல சுபாவத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வரக்கூடிய புதிய வருடத்தில் உங்களுக்கென்று ஒரு பெரிய கிருபை, உங்களுக்கென்று ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஒரு மேன்மை, மகத்துவம், வல்லமை உங்களை அதிகமாய் சூழ்ந்து கொள்ளும். நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், நீங்கள் சுகித்திருக்க வேண்டும், நீங்கள் பெருக வேண்டும் என்று வாழ்த்தி எல்லாம் வல்ல கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கர்த்தாவே சன்னிதானத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புடுக்கிறோம். கர்த்தாவே, உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, உம்மை அதிகமாய் ஸ்தோத்திரிக்க, உம்மை அதிகமாய் துதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். ஊழியக்காரருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். விசுவாசிகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். உலகமெங்கில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நற்செய்தியை சொல்வதற்கு கிருபை தாரும். பூமியில் அவர் எழுப்புதல் வர கிருபை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.